வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஊருக்கு வெளியே ஒரு போதி மரம் அப்படின்னு ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அது என்ன ஊருக்கு வெளியே ஒரு போதி மரம் பார்த்துருவோமே. இப்போ தான் வீடு கட்டுற கலாச்சாரம் அதிகமாகிடுச்சு. விவசாய நிலங்கள் கூட அதுக்கு பலியாக இருக்கு. ஆனால் ஊர் விரிஞ்சிட்டே போகுது. அப்படி ஒரு ஊரினுடைய எல்லையை தாண்டி அவுட்டரில் ஆங்காங்கே சில வீடுகள் அப்போ தான் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. அங்கொன்னும் இங்கொன்னுமா இருக்குது. அந்த புது நகரில் ஒரு இடத்துல மட்டும் 2 வீடுகள் அடுத்தடுத்து இருக்கு. 2லையும் குடி வந்துட்டாங்க. ஆனால் ஏனோ தெரியல, முன்பின் பகை இல்லை, அறிமுகம் இல்லை, சண்டை இல்லை, கூட்டம் இல்லை. அவங்கவுங்க வீட்டில் அவங்கவுங்க இருக்காங்க, அவ்வளோதான். ஆனால் 2 வீட்டுக்கும் ஆக மாட்டேங்குது. ஏதோ ஒரு குறைபாடுகள், யார்கிட்ட குறைன்னு கண்டுபிடிக்க முடியல. 2 பேரும் மாற்றி மாற்றி ஏதோ ஒன்று சொல்ல கொள்ள. அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு 2 பேருக்குமே தெரியல. தலையெழுத்துங்கிற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த சமயத்தில் பாருங்க, அந்த ஊர்ல உள்ள லோக்கல் டிவி அவங்க என்ன பண்றாங்க, ஒரு புது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறநகர் பகுதியில் புதுசாக டெவலப் ஆகிட்டு இருக்க இடத்துல ஊருக்கு வெளியில் வீடு கட்டியிருக்கவங்கள பேட்டி கண்டு ஒளிபரப்பலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி வராங்க. முதல் வீட்டுக்கு வராங்க. டிவிலேருந்து வரோம், சேனல்லேருந்து வரோம்னு சொல்லி எல்லாம் ப்ரூஃப் பண்ணி பேட்டி காணணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் என்ன சாதனை பண்ணிட்டோம், என்ன பேட்டி காண போகிறீங்கன்னு அவங்க கேட்குறாங்க. மனோதத்துவ ரீதியாக ஒரு சில நிகழ்ச்சியெலாம் நடத்துகிறோம், அதனுடைய ஒரு பகுதி தான் இது அப்படின்ட்டு. நீங்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு தள்ளி ஊருக்கு வெளியே ஒரு வீட்டுக்கு வந்தீங்க? ஊருக்குள்ளே இருந்தங்க, வாடகை வீட்டில் இருந்தேன், கட்டுப்படி ஆகலை, சொந்த வீடு கட்டணும்னு ஒரு ஆசை, கட்டிட்டோம் வந்துட்டோம். உங்கள் பக்கத்து வீட்டில் இருக்காங்களே, அவங்கள உங்களுக்கு பழக்கம் உண்டா? இங்கே வந்த பிறகு தாங்க தெரியும். ரொம்ப பெரிய நெருக்கம்னு சொல்ல முடியாது, பெரிய விளக்கம்னு சொல்ல முடியாது, அப்படியே ஆவரேஜாக போயிட்டு இருக்கோம். சரி, உங்களுக்கு தெரிஞ்ச வகையில் அவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க யதார்த்தமாக இருப்பாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. பெரிய தொந்தரவுன்னு நான் நினைக்கலைங்க. அப்படியே இருந்தாலும் 1-2 சின்ன சின்ன சில்லறை தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும். அதெல்லாம் நம்ம ஒவ்வொன்றா பெருசாக பண்ணிட்டு இருந்தோம்னா வேற வேலை செய்ய முடியாது இல்லைங்களா? என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நார்மலாக நல்லவங்க அப்படின்னு இவர் முடிச்சிடுறாரு. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீட்டுக்கு போகிறாங்க. அடுத்த வீட்லேயும் இதே கேள்விகள் தான். எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி பதில். இந்த 3வது கேள்வி இருந்தோடனே பக்கத்து வீட்டுக்காரங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்கள கேட்கும்போது அவங்களால பேச முடியல. அப்படியே நாக்கு மேலெண்ணத்தில் ஒட்டின மாதிரி இருக்குது, வரவே மாட்டேங்குது பேச்சு. அந்த டிவிக்காரர் கேட்குறாரு, பேட்டி எடுக்கிறவர், என்னங்க இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தீங்க, இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஆயிட்டீங்களே? கொஞ்சம் நேரம் கழித்து அந்த நிலையிலேருந்து மீண்டும் கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லணுன்னாங்க, எங்களுக்கு அவங்களுக்கு ஆகாதுங்க. காரணங்கள்லாம் பெருசாக இருக்காது, இருந்தாலும் என்னமோ தெரியல, எங்கள் 2 பேருக்கும் ஒத்தே வரமாட்டேங்குது. 2மே ஆவரேஜ் மிடில் கிளாஸ் தான். இன்னும் உண்மை சொன்னால் பெரும்பாலும் சண்டை போடுறது நானாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எப்படி இவ்வளோ ஓப்பனாக உண்மையை ஒத்துக்கிறீங்கன்னு அடுத்த கேள்வி கேட்குறாரு. ஏன் முதல்ல அவங்க வீட்டுக்கு தானே போனீங்க? அவங்க சொல்கிறத நான் கேட்டுட்டு தாங்க இருந்தேன். அவங்க பேசுறது இங்கே கேட்கும். அந்த இடத்துல நான் உருகி போயிட்டேங்க. இப்போ அவங்க என் மேலே கம்ப்ளைண்ட்டாக சொல்லியிருந்தாங்கன்னா, அவங்க 10 சொன்னாங்கன்னா நான் 100 சொல்லுவேன். நான் இப்போ என் வாயை அடைச்சிட்டாங்க. இந்த அளவுக்கு அவங்க எங்களை சாதாரணமாக யதார்த்தமாக ஏற்றுக்கிட்டாங்கன்னும் போது அந்த உணர்ச்சிகளை என்னால் சொல்ல முடியலைங்க, வார்த்தைகளே கிடைக்கல அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க. வாழும் நாட்கள் கொஞ்சம், மிக கொஞ்சம். அந்த கொஞ்ச காலத்தில் அக்கம் பக்கம் சுற்றம், நட்பு, கூட வேலை செய்கிறவங்க, வழியில் சந்திக்கிறவங்க, பஸ்ஸில் காலை மிதிக்கிறவங்க, ட்ரெயினில் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறவங்க, இவங்களெல்லாம் ஏன் நாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஜாலியாக போகக்கூடாது? வாழ்க்கைங்கிறது அவங்கவுங்க மனசில் உள்ளது தான் வாழ்க்கையை தவிர வேறு எங்கேயும் அதுக்கான விளக்கமோ வியாக்கியானமோ கிடையாது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தர் வாழ்க்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான பழக்க வழக்கங்கள் எல்லாமே மாறுங்க. அவங்கவுங்க ஜாலியாக அவங்கவுங்க வழியில் போகலாமே, இல்லை? நல்லா இருக்குல்ல? ட்ரை பண்ணுங்களேன். இன்றைக்கி தாங்க விஷயம். நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் அந்த போதி மரம். ஞானம் பிறந்த இடம் எதுவானாலும் போதி மரம் தான். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோட சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.